கதை வந்து நடுவில் அங்கங்கே கொஞ்சம் வந்து லேக் அடிக்குது. சில ஒரு மேன்ஷனில் ஒரு ஃபைட் சீன் வரும். அந்த ஃபைட் சீன் ரொம்ப வந்து நேரம் ஃபைட்டை பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு சேஸ் இருக்குது. அந்த சேஸ் ரொம்ப நேரம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து இதுதான் கொஞ்சம் வந்து நம்ம லேக் அடிக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோதானே ஒழிய அதே மாதிரி படத்தோட கிளைமேக்ஸும் சரி ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக முடிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸில் வந்து தலைவரோட ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு போகும். எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து லோகேஷ்ட எதிர்பார்க்க முடியாது. அவ்வளோதான். இதுக்கு மேலே எவனாலையுமே எதுவுமே கொடுக்க முடியாது. நீங்கள் படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இதை விட என்னடா பண்ண முடியுங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகும். செகண்ட் ஹாஃபில் சில லேக் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் எங்கேயுமே குறை சொல்ல முடியாது. உடனே இவங்க என்ன பண்ணிடுறானுங்க, சிஜி சரியில்லை, அப்புறம் வந்து கிளைமேக்ஸ் வந்து சரியில்லை, அப்புறம் வந்து ரோலக்ஸ் அளவுக்கு அமீர் கானுக்கு வெயிட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று குறை சொல்லணுமே அப்படிங்கிறதுனால பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணது விஜய் ஃபேன்ஸ் தான் நினைக்கிறேன். அவங்க தான் வந்து உள்ள காண்டில் பொறாமையில் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ போட்டுருவோன்னு அள்ளி தெளிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ரிவ்யூவர்ஸும் சரி, டேய் நீங்கள் மொக்க கேவலம் இல்லை வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, கூலி வந்து எல்சியில் இருக்க வேண்டியதில்லை ஐசியில் இருக்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரிலாம் கலாய்க்கிறதுக்குன்னு ஒன்றுமே இல்லை. படம் படம் நல்லா தான் இருக்குது. படம் வந்து உண்மையிலேயே ஒர்த்து வாட்ச். நான் சொல்கிறேன்ல, ஒர்த்து வாட்ச். போனீங்கன்னா ஒரு டீசன்ட் வாட்ச் சூப்பராக இருக்கும், என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ரஜினியோட ஃப்ளாஷ்பேக்கு அப்புறம் தலைவர் அனிருத் வேற லெவல் பிஜிஎம், வேற லெவல் சாங்ஸ். பிஜிஎம்னா மிரட்டி விட்டான் அனிருத் வந்து. ரஜினியோட ஃப்ளாஷ்பேக் வரப்பெல்லாம் பிஜிஎம் வந்து ரியலாக வந்து மிரட்டல் தான். அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பார்க்குறப்போ நல்ல ஒரு கூஸ் பம்ப்ஸு, நல்ல ஒரு இது கிடைக்கும் அந்த பிஜிஎம் கேட்டுகிட்டே பார்க்குறப்போ. ஸோ வந்து படத்தில் லேக் இருக்கா, லேக் கண்டிப்பாக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் என்னடா பண்ணுறாங்க, லைட்டாக வந்து நம்மளை வந்து டயர்டாக்குது. ஓகேவா, அதுக்காண்டி படமே ஒஸ்ட்டு, படமே வந்து வேஸ்ட்டு, என்ன எடுத்து வச்சுருக்காங்க அந்தளவுக்கு லென்த்துன்னு சொல்லலைன்னா ஒன்றுமே கிடையாது. நான் சொல்கிறேன்ல, குட் பேட் அக்லிக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. ஆனால் இவங்க இந்த ரிவ்யூஸ் இருக்கானுங்கள, அவங்க உட்காந்து இந்த குட் பேட் அக்லி சூப்பராக சூப்பராக சூப்பர் எப்படி இவங்க மனசாட்சி இல்லாமல் குட் பேட் அக்லியை வந்து பயங்கரமாக இருக்குன்னு. அது ஒரு கதை கிடையாது, அதில் வந்து எதுவுமே கிடையாதுன்னு வச்சேன். சும்மா பார்த்ததே சீன்ஸே மறுபடியும் வச்சுக்கிட்டு ஒப்பேத்தி வச்சு இந்த குட் பேட் அக்லியை எல்லாம் சூப்பர்னு ரிவ்யூ சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த படத்துக்கு ஒரு கதை இருக்குது, நல்லா எடுத்திருக்காங்க. சில குறைகள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதுக்காக இந்த படம் வந்து வேஸ்ட்டுங்கிற அளவுக்கு மொக்க டயர்டாகுதுங்கிற அளவுக்கு இவங்க வந்து ரிவ்யூ போட்டுருக்காங்க. ஏன்னா எனக்கு ஏன் கோவம்னா, இவங்க ரிவ்யூ பார்த்து நான் போனேன். இவங்க ரிவ்யூ பார்த்து உண்மையை நான் நம்பிட்டேன் படம் வந்து சுமாராக தான் இருக்க போகிறான்ட்டு. ஆனால் போய் படம் பார்த்தா தான் தெரியுது இவங்க சொல்கிற அளவுக்குனா ஒன்றும் இல்லை, படம் நல்லாவே இருக்குது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருக்குது, ஃபைட் சீன் கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது, அப்புறம் வந்து சேஸ் சீன்ஸ் லென்த்தியாக இருக்குது, அவ்வளோதான். அதை வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் தேவையில்லாத சீன் எடுத்துருக்கலாம், அவ்வளோ.